Hey buddies, welcome to Python for Toddler series. So previous video la நம்ம என்ன பார்த்தோம் அப்படினா left tilted rhombus எப்படி நாம கிரியேட் பண்றது அதுக்கு பின்னாடி என்ன லாஜிக் இருக்கு அதுக்கு நம்ம எப்படி கோட் பண்ணனும் அப்படினு தான் நாம வந்து பார்த்தோம். So previous video பார்க்காம யாராவது ஸ்ட்ரைட்டா அந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படினா so please நீங்க அந்த வீடியோ போய் பார்த்துட்டு வாங்க so that நம்ம ஃபர்தரா பார்க்க போற கான்செப்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு இன்னும் ரொம்பவே கிளியராவும் பெட்டராவும் புரியும். ஓகே இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா எப்படி வந்துட்டு ஒரு ஹாலோ ராம்பஸ் நம்ம வந்து கிரியேட் பண்றது அப்படினு தான் நாம வந்து பார்க்க போறோம். ஓகே ஜூபிட்டர் நோட்புக் ஓபன் பண்ணிக்கலாம். சோ நம்ம எல்லாருக்கும் நல்லாவே தெரியும் சோ எப்படி வந்துட்டு ஒரு ராம்பஸ் ஷேப் இருக்கும் அப்படினு because நாம தான் previous வீடியோல left tilted and right tilted rhombus நம்ம வந்து பார்த்தோம். சோ அதே மாதிரி ஹாலோ ராம்பஸ் எப்படி இருக்கும் அப்படினா சோ உள்ள எல்லாம் நமக்கு ஸ்டார்ஸ் எதுமே இல்லாம நமக்கு இந்த கார்னர்ஸ்ல மட்டும் நமக்கு வந்து ஸ்டார்ஸ் பிரசன்ட் இருந்தது அப்படினா இதுதான் நாம வந்துட்டு ஹாலோ ராம்பஸ் அப்படி நாம வந்து சொல்லுவோம். சோ இப்போ இந்த பேட்டர்ன் எப்படி கிரியேட் பண்றது அப்படினா நாம வந்து பார்க்க போறோம். சோ சென்டர்ல இந்த இடத்துல நமக்கு எந்த ஒரு ஸ்டார்ஸ்மே இருக்காது. சோ ஜஸ்ட் இந்த அவுட்டர் லைன் இருக்கு பாத்தீங்களா சோ இதுல மட்டும் தான் நமக்கு வந்து ஸ்டார்ஸ் பிரசன்ட் இருக்கும். சோ இதுதான் நாம வந்துட்டு ஹாலோ ராம்பஸ்னு சொல்றோம். சோ இப்போ இந்த பேட்டர்ன் எப்படி கிரியேட் பண்றது நாம வந்து பார்க்கலாம். So இந்த ஷேப் நான் சொன்னேன் இல்லையா ஸோ அவுட்டர்ல மட்டும் இருக்கும்னு சொல்லிட்டு ஸோ இந்த பேட்டர்னை தான் நம்ம வந்துட்டு ஹாலோ ராம்பஸ் அப்படின்னு நம்ம வந்துட்டு சொல்லுவோம். ஸோ இப்போ இந்த பேட்டர்ன் நம்ம கிரியேட் பண்றதுக்கு முன்னாடி இதை வந்துட்டு நம்ம ரோஸ் அண்ட் காலம்ஸ் நம்ம வந்து அரேஞ்ச் பண்ணிக்கலாம் ஸோ தட் நம்ம வந்து கோட் பண்றதுக்கு நமக்கு வந்து ரொம்பவே ஈஸியா இருக்கும். ஸோ ஹாலோ ராம்பஸாக நம்ம வந்துட்டு ரோஸ் அண்ட் பேட்டர்ன்ஸ்லாம் நம்ம வந்து போட்டாச்சு. ஸோ இப்போ இதுக்கான கோட் போட்டுட்டு நம்ம வந்து ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதுக்கான கோட் கொடுத்துட்டு நான் வந்து ரன் பண்ணுறேன். நம்பர் ஆஃப் ரோஸ் கேட்குது நான் 5 கொடுத்துட்டு என்ட்ரு தரேன். ஸோ என்ட்ரு தரும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு வந்துட்டு எக்ஸாக்டாக நம்ம போட்ட மாதிரியே எனக்கு வந்துட்டு ராம்பஸ் ஷேப் வந்து வந்திருக்கு. ஸோ இப்போ இந்த ஷேப் வந்து எப்படி வந்திருக்குங்கிறத நம்ம வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் அனலைஸ் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடிய பாயிண்ட் என்ன அப்படின்னா ஸோ நம்பர் ஆஃப் ஸ்பேசஸ் தான் நம்மளுக்கு இந்த இடத்துல ஃபஸ்ட்டு ப்ரெசென்ட் இருக்குது. ஸோ ஃபஸ்ட் ரோவில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து 4 ஸ்பேசஸ் இருக்குது. ஸோ அடுத்த ரோ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு 3 ஸ்பேசஸ் இருக்குது. அடுத்த ரோவில் 2 ஸ்பேசஸ் இருக்குது. அடுத்த ரோவில் 1 ஸ்பேஸ் இருக்குது. ஸோ அடுத்த ரோவில் பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் எதுவுமே இல்லை 0ன்னு இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஸ்பேசஸ் நம்மளுக்கு எப்போ வந்திருக்கு அப்படின்னா ஸோ யூசர் வந்து 5ங்கிற நம்பர் கொடுத்துருக்கும் போது தான் நம்மளுக்கு இந்த மாதிரி ஸ்பேசஸ் வந்து வந்திருக்கு. ஸோ ஸ்பேஸ் நம்ம எடுத்துகிட்டு வரதுக்கு ஸோ 5லேருந்து என்ன செஞ்சோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த நம்பர்ஸ் கிடைக்குமோ ஸோ அதை நம்ம செஞ்சோம் அப்படின்னா ஸோ அதுக்கான ஸ்பேசஸ் வந்து நம்மளுக்கு வந்து கரெக்டாக வந்துடும். ஸோ இப்போ நம்ம கோடை வந்துட்டு நம்ம லைன் பை லைன் நம்ம வந்து அனலைஸ் பண்ணி பார்க்கலாம். அப்போ நம்மளுக்கு வந்து இன்னும் ரொம்பவே கிளியராக புரியும். ஸோ ஃபர்ஸ்ட் லைனில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு வேரியபிள் கொடுத்துட்டு இன்புட் ஆஃப் மெத்தட் யூஸ் பண்ணுறோம். ஸோ இது வந்துட்டு அவுட்புட் ஸ்க்ரீன்லேருந்து யூசர் கிட்ட இருந்து வேல்யூ வாங்குறதுக்காக ஸோ யூசர் வந்து 5ங்கிற நம்பர் கொடுத்துருக்காங்க. ஸோ n நம்மளுக்கு 5ங்கிற வேல்யூ வந்து ஸ்டோர் ஆகிருக்கும். ஸோ அடுத்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஃபார் லூப் யூஸ் பண்ணுறோம். ஸோ ஃபார் i in range of n அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ nல என்ன இருக்குது அப்படின்னா நம்மளுக்கு வந்து 5 இருக்குது. அப்போ ரேஞ்ச் ஆஃப் 5 அப்படின்னா 0, 1, 2, 3, 4 வரைக்கும் நம்மளுக்கு வேல்யூஸ் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் i வந்து 0 பாயிண்ட் பண்ணியிருக்கு. ஸோ அடுத்து ஃபார் j in range n minus i minus 1 அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ nல என்ன வேல்யூ இருக்குது அப்படின்னா 5ங்கிற வேல்யூ இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு i என்ன பாயிண்ட் பண்ணுது அப்படின்னா 0 பாயிண்ட் பண்ணுது. ஸோ -1. ஸோ -1 பண்ணும்போது இதை நம்ம சால்வ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு 4ன்னு வரும். அப்போ ரேஞ்ச் ஆஃப் 4 அப்படின்னா 0, 1, 2, 3ன்னு இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து 0 பாயிண்ட் பண்ணியிருக்கும். ஸோ இந்த லூப்புக்குள்ளே வரும் ஒரு ஸ்பேஸை பிரிண்ட் பண்ண சொல்லி நம்ம சொல்கிறோம். ஸோ இந்த ஸ்பேஸை நம்மளுக்கு பிரிண்ட் பண்ணிடும். n பேராமீட்டரில் வெறும் டபுள் கோட்ஸ் மட்டும் கொடுத்துருக்கும். ஸோ எதுக்காக அப்படின்னா இந்த ஸ்பேஸை பிரிண்ட் பண்ணிவிட்டு அடுத்த லைனுக்கு கர்சர் போகக்கூடாது கர்சர் வந்து இங்கேயே நிற்கணுங்கிறதுக்காக தான் நம்ம வந்து இந்த மாதிரி டபுள் கோட்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ அடுத்து ஐட்ரேட் ஆகிட்டு நம்மளுக்கு 1 போய் பாயிண்ட் பண்ணும். ஸோ 1 பாயிண்ட் பண்ணும்போது லூப் ரன் ஆகிட்டு இந்த எம்டி ஸ்பேஸை பிரிண்ட் பண்ணும். அடுத்து 2 பார்க்கும். ஸோ 2 பார்த்துட்டு திரும்ப நம்மளுக்கு இந்த எம்டி ஸ்பேஸ் பிரிண்ட் பண்ணும். அடுத்து 3க்கு போகும். இதுக்கும் ஒரு ஐட்ரேஷன் நடக்கும். ஸோ எம்டி ஸ்பேஸ் நம்மளுக்கு இந்த இடத்துல பிரிண்ட் பண்ணும். ஸோ அடுத்து இந்த ஃபெச் பண்ண எலமெண்ட் இருக்காது. ஸோ இந்த ஃபார் லூப் விட்டு வெளியில் வந்துடும். ஸோ அடுத்து இந்த ஃபார் லூப்புக்கு வரும். ஸோ ஃபார் k in range of n அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ nல என்ன இருக்குது அப்படின்னா நம்மளுக்கு 5ன்னு இருக்குது. ஸோ அப்போ ரேஞ்ச் ஆஃப் 5 அப்படின்னா 0, 1, 2, 3, 4 வரைக்கும் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு k வந்து 0 பாயிண்ட் பண்ணியிருக்கு. உள்ள நம்ம இந்த இடத்துல கண்டிஷன்ஸ் என்னென்னலாம் சொல்லியிருக்கோம் அப்படின்னா ஸோ k வந்துட்டு நம்மளுக்கு 0வாக இருந்தாலோ இல்லை i வந்துட்டு நம்மளுக்கு 0வாக இருந்தாலோ இல்லை k ஈக்குவல்ஸ் டு n - 1. ஸோ கேயோட வேல்யூ வந்துட்டு n - 1 nல வந்து 5 இருக்குது. ஸோ 5 - 1 வந்து 4. ஸோ 4ஆக இருந்தாலோ இல்லை i ஈக்குவல்ஸ் n - 1. ஸோ அப்போ ஐயோட வேல்யூ வந்துட்டு நம்மளுக்கு 4ஆக இருந்தாலோ நம்மளுக்கு ஸ்டாரை பிரிண்ட் பண்ணு அப்படி இல்லாட்டி எம்டி ஸ்பேஸை பிரிண்ட் பண்ணு நம்ம வந்து இந்த இடத்துல கண்டிஷன் எழுதியிருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து k வந்து நம்மளுக்கு 0 பாயிண்ட் பண்ணும். ஸோ கண்டிஷன் ட்ரூ ஆகிட்டு நம்மளுக்கு இந்த ஸ்டாரை நம்மளுக்கு வந்து பிரிண்ட் பண்ணிடும். ஸோ அடுத்து ஐட்ரேட் பண்ணும். ஸோ 1 போய் பாயிண்ட் பண்ணும். ஸோ k 1ஆக இருந்துச்சுன்னா ஸ்டார் பிரிண்ட் பண்ண சொல்லி நம்ம எங்கேயுமே சொல்லலை. ஸோ கண்டிஷன் ட்ரூ ஆகலை. ஸோ அதனால என்ன பண்ணும் அப்படின்னா கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகும் அப்படின்னு நம்ம வந்து நினைப்போம். பட் ஆனால் இந்த இடத்துல கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகாது. எதனால அப்படின்னா நம்ம இந்த இடத்துல நம்ம ஐயையும் நம்ம வந்து இந்த இடத்துல கொடுத்துருக்கோம். ஸோ ஐ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து 0 தான் பாயிண்ட் பண்ணிட்டு இருக்கு. ஸோ k 0வாக இல்லை அப்படின்னா ஐயை பாரு நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ ஐ 0வாக இருந்துச்சுன்னா ஸ்டாரை பிரிண்ட் பண்ணுன்னு சொல்லியிருக்கோம். ஸோ ஐ இந்த இடத்துல 0வாக இருக்கிறதுனால நம்மளுக்கு இந்த ஸ்டார் பிரிண்ட் பண்ணுது. ஸோ திரும்ப ஐட்ரேட் ஆகுது. ஸோ k வந்து 2 போய் பாயிண்ட் பண்ணும். ஸோ அப்பயுமே நம்மளுக்கு வந்து ஐ வந்து 0வாக தான் இருக்கும். ஸோ ஐ 0வாக இருக்கிறதுனால கண்டிஷன் ட்ரூ ஆகிட்டு ஸ்டார் பிரிண்ட் ஆகுது. ஸோ அடுத்து 3ஆக இருக்கும்போதும் நம்மளுக்கு வந்து i 0 தான். ஸோ அதனால் இந்த ட்ரூ ஆகிட்டு ஸ்டார் பிரிண்ட் ஆகுது.
ஸோ அடுத்து வந்து k is equals to 4 அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ k is equals to 4 வரும்போது இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா i 0 இருந்தாலும் இல்லை k 4 இருந்தாலும் ஸ்டாரை பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு எந்த கண்டிஷன் நம்மளுக்கு வந்து சாட்டிஸ்ஃபை ஆகுதோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்மளுக்கு வந்து ஸ்டார் வந்து பிரிண்ட் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு இந்த கண்டிஷன் i is equals 0ங்கிறது நமக்கு ட்ரூ ஆகும்போதே அடுத்த கண்டிஷனை போய் நம்மளுக்கு செக் பண்ணாது. ஸோ i 0 இருக்கிறதுனால நம்மளுக்கு இந்த ஸ்டாரை நம்மளுக்கு பிரிண்ட் பண்ணிடுது. ஸோ பிரிண்ட் பண்ணிட்டு அடுத்து வந்து ஐட்ரேட் பண்ணும், ஃபெச் பண்ண எலமெண்ட் இருக்காது, ஃபார் லூப்பை விட்டு வெளியில் வந்துடும். ஸோ அடுத்து /n கொடுத்துருக்கும். ஸோ இங்கே இருக்கக்கூடிய கர்சர் வந்து நம்மளுக்கு அடுத்து இந்த இடத்துல போய் நிற்கும். ஸோ இப்போ நம்மளோட ஃபர்ஸ்ட் லைனில் நம்ம வந்து எக்ஸிக்யூட் பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ணும் அப்படின்னா நம்மளோட i வந்துட்டு இன்க்ரிமெண்ட் ஆகும். ஸோ i இன்க்ரிமெண்ட் ஆகும்போது நம்மளுக்கு எல்லா வேல்யூஸுமே நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல மாறும். ஸோ 0 பாயிண்ட் பண்ணிட்டு இருந்தது 1 போய் பாயிண்ட் பண்ணும். ஸோ உள்ளே வரும்போது n - i - 1. ஸோ என்னோட வேல்யூ வந்துட்டு 5, ஸோ ஐயோட வேல்யூ வந்துட்டு 1, ஸோ -1. ஸோ 5 - 1 - 1 அப்படின்னா 3ங்கிற வேல்யூ இருக்கும். ஸோ ரேஞ்ச் ஆஃப் 3 அப்படின்னா 0, 1, 2. ஸோ நம்மளுக்கு 3 ஐட்ரேஷன்ஸ் நடக்கும். 3 ஐட்ரேஷன்ஸ் நடந்து 3 வாட்டி எம்டி ஸ்பேஸ் நம்மளுக்கு இந்த இடத்துல பிரிண்ட் பண்ணும். இப்போவும் ரேஞ்ச் வந்து 5 தான். ஸோ 0, 1, 2, 3, 4 வரைக்கும் இருக்கும். ஸோ k ஃபஸ்ட்டு 0 இருக்கும். ஸோ 0 இருக்கும்போது கண்டிஷன் ட்ரூவாக இருந்தனால இந்த ஸ்டாரை பிரிண்ட் பண்ணணும். அடுத்து 1 பாயிண்ட் பண்ணும்போது 2 பாயிண்ட் பண்ணும்போது 3 பாயிண்ட் பண்ணும்போது கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகும். ஃபால்ஸ் ஆகும்போது நம்மளுக்கு இந்த எம்டி ஸ்பேஸ் தான் நம்மளுக்கு வந்து பிரிண்ட் பண்ணும். ஸோ இந்த எம்டி ஸ்பேஸை பிரிண்ட் பண்ணிடுது. ஸோ அடுத்து வந்துட்டு k வந்துட்டு 4 பாயிண்ட் பண்ணுது. ஸோ k 4 இருந்து ஸ்டாரை பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்கோம்ல. ஸோ நம்மளுக்கு ஸ்டாரை பிரிண்ட் பண்ணணும். அடுத்து ஃபெச் பண்ண எலமெண்ட் இருக்காது, வெளியில் வந்துடும். ஸோ /n கர்சர் வந்து இங்கே வந்துடும். ஸோ திரும்ப நம்மளோட i வந்து நம்மளுக்கு இந்த இடத்துல இன்க்ரிமெண்ட் ஆகும். ஸோ i வந்து என்ன பாயிண்ட் பண்ணிட்டு இருந்தது அப்படின்னா 1 பாயிண்ட் பண்ணிட்டு இருந்தது விட்டுட்டு 2 பாயிண்ட் பண்ணும். ஸோ n - i - 1 அப்படின்னா ஸோ 5 - 2 - 1. ஸோ 5ல் 3 போச்சு அப்படின்னா நம்மளுக்கு வந்து 2. ஸோ இந்த இடத்துல ரேஞ்ச் ஆஃப் 2 அப்படின்னா 0, 1 இருக்கும். 2 ஐட்ரேஷன்ஸ் நடக்கும். ஸோ 2 ஐட்ரேஷனுக்கு நம்மளுக்கு இந்த இடத்துல 2 ஸ்பேஸ் பிரிண்ட் பண்ணிட்டு உள்ள வரும். ஸோ கேல திரும்ப இந்த இடத்துல ரேஞ்ச் ஆஃப் 5 அப்படின்னா 0, 1, 2, 3, 4 அப்படின்ட்டு இருக்கும். ஸோ k 0 இருக்கும்போது சேம் அதே மாதிரி ஒரு ஸ்டார் பிரிண்ட் பண்ணணும். ஸோ 1, 2, 3 பாயிண்ட் பண்ணும்போது கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகிட்டு நம்மளுக்கு இந்த இடத்துல எம்டி ஸ்பேஸை பிரிண்ட் பண்ணும். ஸோ k 4 போகும்போது நம்மளுக்கு ட்ரூ ஆகும். ஸோ ட்ரூ ஆகிட்டு இந்த ஸ்டாரை நம்மளுக்கு இந்த இடத்துல பிரிண்ட் பண்ணும். ஸோ திரும்ப ஐட்ரேட் ஆகும், எலமெண்ட் இருக்காது. ஸோ வெளியில் வந்துடும். ஸோ /n ஸோ கர்சர் வந்து இந்த இடத்துல வந்துடும். ஸோ திரும்ப நம்மளோட i வந்துட்டு வேல்யூ வந்து மாறும். ஸோ இப்போ i வந்து என்ன பண்ணிட்டு இருந்தது அப்படின்னா 2 பாயிண்ட் பண்ணிட்டு இருந்ததை விட்டுட்டு 3 போய் பாயிண்ட் பண்ணும். அப்போ 5 - 3 - 1 அப்படின்னா 1 வரும். ஸோ ரேஞ்ச் ஆஃப் 1 அப்படின்னா 0 மட்டும் இருக்கும். ஸோ ஒரே ஒரு வாட்டி ஐட்ரேஷன் நடந்து நம்மளுக்கு இந்த இடத்துல எம்டி ஸ்பேஸை பிரிண்ட் பண்ணணும். ஸோ திரும்ப இந்த இடத்துல 0, 1, 2, 3, 4 தான் இருக்கும். பிகாஸ் ரேஞ்ச் 5 இருக்கிறதுனால. ஸோ 0 இருக்கும்போது மட்டும் நம்மளுக்கு இந்த இடத்துல கண்டிஷன் ட்ரூ ஆகிட்டு பிரிண்ட் பண்ணும். ஸோ அகைன் 1, 2, 3 இருக்கும்போது கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகிட்டு எம்டி ஸ்பேஸை பிரிண்ட் பண்ணும். ஸோ k 4 இருக்கும்போது நம்மளுக்கு கண்டிஷன் திரும்ப ட்ரூ ஆகிட்டு நம்மளுக்கு இந்த இடத்துல ஸ்டார் பிரிண்ட் பண்ணுது. ஸோ திரும்ப கர்சர் அதே மாதிரி இந்த இடத்துல வருது. இப்போ நம்ம கர்சர் வந்துட்டு i வந்து இன்க்ரிமெண்ட் ஆகி 3 விட்டுட்டு 4 போய் பாயிண்ட் பண்ணுது. ஸோ 4 பாயிண்ட் பண்ணும்போது திரும்ப 5 - 4 - 1. ஸோ இதை சால்வ் பண்ணும்போது நம்மளுக்கு 0ன்னு வருது. ஸோ இந்த இடத்துல ரேஞ்ச் 0ன்னு இருக்கிறதுனால இந்த லூப் நம்மளுக்கு வந்து ரன் ஆகாது. ஸோ எந்த ஒரு ஸ்பேஸுமே பிரிண்ட் பண்ணாமல் உள்ளே வந்துடுது. ஸோ உள்ளே வரும்போது திரும்ப நம்மக்கிட்ட கேலையும் நம்மக்கிட்ட அதே மாதிரி வேல்யூஸ் தான் இருக்குது. ஸோ என்ன வேல்யூஸ் இருக்குது அப்படின்னா ரேஞ்ச் 5னால 0, 1, 2, 3, 4 இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு 0 பாயிண்ட் பண்ணும். ஸோ கண்டிஷன் ட்ரூ ஆகிறதுனால ஒரு ஸ்டார். ஸோ திரும்ப 1க்கு வரும்போது கேவோட கண்டிஷன் தான் நம்மளுக்கு ட்ரூ ஆகலை. பட் ஐயோட கண்டிஷன் பார்த்தீங்க அப்படின்னா 4 இருந்துச்சுன்னா நம்ம ஸ்டாரை பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்கோம். ஸோ அதனால் ஸ்டாரை பிரிண்ட் பண்ணணும். ஸோ அடுத்து 2 பாயிண்ட் பண்ணும்போதும் i வந்துட்டு 4 தான். ஸோ அதனால் இந்த இடத்துல ஸ்டாரை பிரிண்ட் பண்ணணும். ஸோ அடுத்து 3 பாயிண்ட் பண்ணும். ஸோ 3 பாயிண்ட் பண்ணும்போது இந்த இடத்துல i 4 தான். ஸோ அதனால் திரும்ப இந்த ஸ்டார் பிரிண்ட் பண்ணணும். அடுத்து கேயோட வேல்யூ வந்து 4ன்னு இருக்கும். ஸோ இப்போ ஐயோட வேல்யூவே நம்மளுக்கு 4 தான், கேயோட வேல்யூவும் 4 தான். கண்டிஷனில் எது ஃபஸ்ட்டு வருதுன்னு பார்த்தோம்னா கேயோட வேல்யூ 4 இருந்துச்சு அப்படின்னாலே நம்ம ஸ்டாரை பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்கோம். ஸோ அதனால் ஸ்டாரை பிரிண்ட் பண்ணிடும். ஸோ கேயோட வேல்யூவை செக் பண்ணி ட்ரூ ஆயிட்டதுனால இந்த பக்கம் போய் இங்கே இருக்கக்கூடிய இந்த i கண்டிஷனை நம்மளுக்கு வந்து செக் பண்ணாது லாஜிக்கல் ஆரில். ஸோ அதனால தான் நம்மளுக்கு இந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் வந்து வந்திருக்கு. ஸோ திரும்ப i இன்க்ரிமெண்ட் ஆகும், ஃபெச் பண்ண எலமெண்ட் இருக்காது, ஃபார் லூப் விட்டு வெளியில் வந்துடும். ஸோ இப்போ நம்ம போட்டிருக்க இந்த கோட் வந்துட்டு 5க்கு மட்டும் இல்லை, எந்த ஒரு நம்பர் கொடுத்தாலுமே நம்மளுக்கு வந்து ரன் ஆகும். ஸோ நான் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 12 கொடுத்துட்டு நான் ரன் பண்ணேன் அப்படின்னாலுமே எனக்கு வந்துட்டு க்ளீனாக ஒரு ராம்பஸ் ஷேப் வந்து எனக்கு வந்து வரும். ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்த கான்செப்ட் மூலமாக எப்படி இந்த மாதிரி ஒரு ஹாலோ ராம்பஸ் கிரியேட் பண்ணுறதுங்கிறது ரொம்பவே கிளியராக தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நம்ம போட்டிருக்க கோட்ஸ்லுமே நான் கிட்டவில் அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வேணும்னா டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். ஹாப்பி லேர்னிங். பாய்.